வணக்கம். தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கரூர் சிபிஐ வழக்கில் இருந்து தப்பிக்கத்தான் டெல்லி சென்றீர்களா மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் என மு.க. ஸ்டாலின் கேள்வி. பாஜகவை விமர்சித்தால் ஆபத்து என முதலமைச்சர் விஜய் மௌனம் காப்பதாகவும் விளாசல். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்காக மாவட்ட ஏடிஎஸ்பி பிரேமானந்தன் நேரில் ஆஜர். விசாரணைக்கு ஆஜரான மாவட்ட ஏடிஎஸ்பி பிரேமானந்தனிடம் சிபிஐ கிடுக்குப்பிடி விசாரணை. அதிமுக எம்எல்ஏக்களை முதலமைச்சர் விஜய் விலைக்கு வாங்குவதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். ஆதரவளித்த கட்சிகள் மீது முதலமைச்சர் விஜய்க்கு நம்பிக்கை இல்லையா எனவும் சரமாரி கேள்வி. பனையூர் தலைமை அலுவலகத்தில் தாவேகாவில் இணைந்த மாற்றுக் கட்சியினர் சால்வை அணிவித்து வரவேற்ற பொதுச் செயலாளர் ஆனந்த். பாஜகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்த முன்னாள் எம்எல்ஏ விஜயதரணி. அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் எம்பியுமான பாலகங்காவும் தாவேகாவில் இணைந்தார். தாவேகா ஆட்சியிடமிருந்து மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்ற சூழல் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ளது. இது சினிமா அல்ல, ஆட்சி நிர்வாகம் எனவும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கடும் தாக்கு. சட்டமன்ற தேர்தல் தோல்வி தொடர்பாக கள ஆய்வை தொடங்கிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதற்கட்டமாக சென்னை, காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர்களுடன் முக்கிய ஆலோசனை. தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்து முதலமைச்சர் விஜய் விரைவில் அறிவிப்பார். தமிழ்நாடு பட்ஜெட் நல்லவிதமாக இருக்கும், விரைவில் எதிர்பார்க்கலாம் என அமைச்சர் மரிய வில்சன் பேட்டி. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் திமுக மகளிர் அணியினருடன் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி ஆலோசனை. பெண்களுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுக்க வேண்டும் என மகளிர் அணி நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக தகவல். திமுக ஆட்சியின் திட்டங்களை தாவேகா காப்பி அடிப்பதாக திமுக எம்பி கனிமொழி விமர்சனம். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் அதிகரித்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக மகளிர் அணி ஆலோசனைக் கூட்டத்தில் பெண்கள் உற்சாகம். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போராறு பாடலுக்கு நடனமாடி மகிழ்ந்த பெண்கள். சேதமடைந்த கேபிள்கள், அதிக சுமை தாங்க முடியாத மின் மாற்றிகள் மின்தடைக்கு காரணம். மின்தடை தொடர்பாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட கண்காணிப்பு குழு கண்டறிந்துள்ளதாக மின்வாரியம் விளக்கம். மத்திய அரசின் அனுமதி பெற்று 2 மாதங்களில் வைகை அணையை தூர்வார நடவடிக்கை எடுக்கப்படும். வைகை அணையை ஆய்வு செய்த பின்னர் அமைச்சர் CTR நிர்மல்குமார் பேட்டி. மேகதாது விவகாரத்தில் 2 மாநிலங்களும் பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய இணையமைச்சர் எல். முருகன் உறுதி. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை செயல்படுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் பேட்டி. AI-யால் மனிதர்களின் வேலைவாய்ப்பை பறிக்க முடியாது என பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேச்சு. AI தெரியாதவர்கள் பாதிக்கப்படுவார்கள் எனவும் பேச்சு. ரஜினிகாந்த் பெயரையோ புகைப்படத்தையோ எந்த அமைப்பும் எந்த கட்சியும் பயன்படுத்தக்கூடாது என ரஜினி ரசிகர் நற்பணி மன்றம் எச்சரிக்கை. நடிகர் ராகவா லாரன்ஸ் வெளியிட்ட சமீபத்திய வீடியோவில் ரஜினி பெயரை பயன்படுத்திய நிலையில் அதிரடி அறிவிப்பு.
ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நெல்லை சரக டிஐஜியிடம் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண் புகார். தாவேகா எம்எல்ஏ சரவணன் தன்னை மிரட்டுவதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டு. பச்சை நிற பாக்கெட் பால் எந்தவித தடங்கலும் இன்றி தொடர்ந்து விநியோகம் செய்யப்படும். எந்தவொரு பால் வகையின் விநியோகமும் நிறுத்தப்படவோ குறைக்கப்படவோ இல்லை எனவும் ஆவின் நிர்வாகம் விளக்கம். சட்ட விதி மீறல்களை சுட்டிக்காட்டாமல் திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் கேள்வி எழுப்பும் மேடையாக பொதுநல வழக்குகளை தரம் குறைக்க முடியாது. திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் கோவில் அருகே புதிய பேருந்து நிலையம் கட்ட தடை கோரிய வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை எழும்பூரில் இருந்து செங்கல்பட்டுக்கு ஜல்லி கற்கள் ஏற்றி சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்து. ரயில் பெட்டிகளை மீட்கும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் தீவிரம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே நகை அடகு கடையில் 80 சவரன் தங்கம் 15 கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளை. இரும்பு கதவை உடைத்து கைவரிசை காட்டிய கும்பல் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக குழித்துறை தாமிரபரணி ஆற்றில் கரை புரண்டோடும் வெள்ளம். கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. நிபா ஷிகல்லா வைரஸ் தொற்று பரவி வருவதன் காரணமாக தமிழக கேரள எல்லையில் கண்காணிப்பு பணிகள் தீவிரம். நீலகிரி சோதனை சாவடியில் சுற்றுலா பயணிகளுக்கு உடல் வெப்ப பரிசோதனைக்கு பின்பே அனுமதி. அரசுமுறை பயணமாக பிரான்ஸ், ஸ்லோவேக்கியா உள்ளிட்ட நாடுகளுக்கு புறப்பட்டார் பிரதமர் மோடி. இந்தியா பிரான்ஸ் இடையிலான கடல்சார் பாதுகாப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த முடிவு. அகமதாபாத் ஏர் இந்திய விமான விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக மத்திய விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் தகவல். இடைக்காலத்தில் எந்த தகவலும் வெளியிடப்பட மாட்டாது என்றும் திட்டவட்டம். தொழிற்சாலைகளுக்கு மொத்தமாக பெட்ரோல் டீசல் விற்பனை செய்ய பெட்ரோலிய அமைச்சகம் தடை. பெட்ரோல் பங்குகளில் ஒரு வாடிக்கையாளர் அல்லது ஒரு வாகனத்திற்கு 200 லிட்டர் டீசலுக்கு மேல் வழங்கக்கூடாது என கட்டுப்பாடு. கர்நாடகாவின் கலபுரகி நகரில் உள்ள ஒரு அரசு பெண்கள் கல்லூரி வகுப்பறையின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 5 மாணவிகள் காயம். பேராசிரியர் விரிவுரை நடத்தி கொண்டிருந்த போதே கூரை இடிந்து விழுந்துள்ளது. காயமடைந்த 5 மாணவிகளும் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதி. கடும் நிதி நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் கேரள போக்குவரத்து கழகத்தை மீட்க புதிதாக பதவியேற்ற கேரள அரசு புதிய திட்டம். அரசு பேருந்துகளில் தனிநபர் மற்றும் தனியார் நிறுவனங்களின் விளம்பரங்களை காட்சிப்படுத்தி நிதி திரட்ட முடிவு செய்திருப்பதாக தகவல். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் நோக்கில் வெங்காயத்துக்கான குறைந்தபட்ச கொள்முதல் விலையை உயர்த்திய மத்திய அரசு. கிலோவுக்கு 15 ரூபாய் 80 காசுகளாக இருந்த கொள்முதல் விலை இன்று முதல் 16 ரூபாய் 50 காசுகளாக நிர்ணயம். இந்தியாவில் எல் நினோ காலநிலை சூழல் நடப்பு தென்மேற்கு பருவமழை காலத்தில் மேலும் வலுவடையக்கூடும். உலகளாவிய வானிலையிலும் இந்தியாவின் பருவமழை பொழிவிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சீனாவின் சாங்சோங் பகுதியில் ஹெலிகாப்டர் தரையிறங்க முயன்ற விபத்து. 2 பேர் காயமடைந்த நிலையில் அதிர்ச்சியூட்டும் காட்சி வெளியீடு. ஃபிஃபா உலக கோப்பையில் இன்று நடைபெற்ற 2வது ஆட்டத்தில் அமெரிக்க அணி வெற்றி. 4-1 என்ற கணக்கில் பராகுவே அணியை வீழ்த்தி அபாரம்.
ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் நாளை நள்ளிரவு 12:30 மணிக்கு கத்தார், சுவிட்சர்லாந்து அணிகள் பல பரீட்சை. அதிகாலை 3:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் பிரேசில், மொராக்கோ அணிகள் மோதல். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் நாளை காலை 6:30 மணிக்கு ஹைட்டி, ஸ்காட்லாந்து அணிகள் மோதல். காலை 9:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் ஆஸ்திரேலியன் அணியை எதிர்கொள்கிறது துருக்கி. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் நாளை காலை 10:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் ஜெர்மனி, குரோஷியா பல பரீட்சை. வெற்றி பெறும் முனைப்பில் இரு அணி வீரர்களும் தீவிர பயிற்சி. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 1,10,880 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ 2,70,000 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் விலையை போல் வெள்ளி விலையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தொண்ணூறு நாட்களுக்கு பிறகு குற்றாலம் மெயின் அருவியில் குளிக்க அனுமதி. நடைமேட பணிகள் காரணமாக விதிக்கப்பட்ட தடை நீட்டிக்கப்பட்ட நிலையில் பாதுகாப்புக்காக குளிக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தல். அமர்நாத்தில் உள்ள பனிலிங்கத்தை தரிசிப்பதற்கான யாத்திரை ஜூலை 3ஆம் தேதி முதல் தொடக்கம். பாதுகாப்பு உள்ளிட்ட முன்னேற்பாடுகள் குறித்து ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மற்றும் அதிகாரிகளுடன் அமித்ஷா ஆலோசனை. வார விடுமுறையை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். வார விடுமுறையை முன்னிட்டு திருப்பதியில் குவிந்த பக்தர்கள். நேற்று ஒரே நாளில் 75,000 பேர் ஏழுமலையானை தரிசித்ததாக தகவல். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கிய ஆணி திருமஞ்சன விழா. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம்.